தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 6/11/2016 ஞாயிற்றுக்கிழமை உத்திராடம் நட்சத்திரம் இரவு 11:58 வரை, பிறகு திருவோணம் நட்சத்திரம். இன்று சகல ஆலயங்களிலும் தெய்வானை திருக்கல்யாணம் நடைபெறும். கல்யாணமாகாத இளைஞர்களும் பெண்களும் இன்றைக்கு சிவாலயத்திற்கு சென்று, முருகப்பெருமான் ஆலயத்திற்கு சென்று அந்த தெய்வானை திருக்கல்யாணத்தை கண்டுகளித்தால் அவருடைய வாழ்க்கையிலும் நல்ல மறுமலர்ச்சி ஏற்படும். மணக்கோலம் காணுகின்ற ஒரு வாய்ப்பும் கைகூடி வரும். எங்கள் ஊரிலே எல்லாம் இன்றைக்கு நல்ல கூட்டம் வரும் தெய்வானை திருக்கல்யாணத்தை காண்பதற்கு. அதே நேரத்தில் திருப்பரங்குன்றத்திலே நடந்ததாக சொல்வார்கள் தெய்வானை திருக்கல்யாணம். அந்த திருக்கல்யாணத்தை காண வந்த பக்தர்களுக்குள்ள குறைகளெல்லாம் தீர்ந்ததாக புராணங்களிலே எடுத்துரைக்கின்றன. எனவே இன்றைக்கு வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாக நீங்கள் வடிவேலன் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் என்று சொல்லி, இனி நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிற நல்ல கருத்து, மங்கையர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய மகத்தான தகவல்கள். அதிலே ஒரு பாடல், கண்ணீரை பெண் வடித்தால் பணம் தங்காது. ஒரு அழகான முன்னோர்களுடைய பாடல். கண்ணீரை பெண் வடித்தால் பணம் தங்காது, கருத்தரித்தால் கடல் நீரில் குளிக்கலாகா. பெண்கள் கருத்தரித்திருந்தால் கணவன்மார்கள் கடலில் குளிக்கக்கூடாதான். என்னாலும் தம்பதியர் குழந்தை முன்னால் எதிரியைப் போல் சண்டையிடக்கூடாதப்பா, முன்னின்று யார் பிள்ளை நீ என்கின்ற முகஸ்துதியும் வீட்டினிலே செய்யலாக. இதற்கெல்லாம் விளக்க நான் சொல்ல போகிறேன். அதற்கு பிறகு தன் நிலையை தாழ்த்துகின்ற விதத்தில் சொன்னால் தகுதியில்லா நிலை பெற்றே பிள்ளை வாழும்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாக பெண்கள் கருத்தரித்திருக்கின்ற பொழுது, அதாவது 3வது மாதம் முதல் அவருடைய கணவர் என்ன பண்ணணும் அப்படின்னா, கடலில் குளிக்கக்கூடாதான், பழைய வீட்டை இடிக்கக்கூடாதான், இந்த வீட்டை இடிக்கக்கூடாது, புது வீடு கூட கிரகப்பிரவேசம் செய்யக்கூடாது. நம்ம பேர் எனக்கு தொலைபேசி வாயிலாக சொல்வார்கள், என்னுடைய மனைவி கன்சீவாக இருக்காங்க, இப்போ அந்த வீடு கிரகப்பிரவேசம் செய்யலாமாம்பாங்க. அது ஏன் செய்யக்கூடாதுன்னா, எப்படிப்பட்ட வீடாக இருந்தாலும் பூமி தோஷம்னு ஏதாவது இருக்கலாம். அப்படி அந்த தோஷங்கள் உள்ள வீட்டுக்குள்ளே போகிற போது இந்த கன்சீவான குழந்தை நிலைக்காமையும் போயிடலாம். சில பேருக்கு, சிலருக்கு நிலைச்சு நல்ல நிலைக்கு வரலாம். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு அது மாதிரி பூந்த வீட்டுக்கு போகிற போது அவருடைய அந்த குழந்தை நல்லபடித்தனமாக பிறந்து நல்ல நிலையில் இருக்குது. அதே நேரம் இன்னொருத்தர் வந்து கிரகப்பிரவேசம் வச்சார், பரவாயில்ல எனக்கு வேறு நாள் கிடைக்கல, நான் வெளிநாடு போகணும் அப்படின்னு. அந்த குழந்தை கரு உண்டாகி 2 மாதம் அது அபார்ஷன் ஆகி இதாகிடுச்சு. அந்த வீட்டினுடைய பூமி தோஷத்தால் வந்துச்சு அப்படின்னு எல்லோரும் சொல்கிறாங்கன்னு கேட்டார். எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, பொதுவாகவே மனைவி கருத்தரித்திருக்கின்ற பொழுது கணவன்மார்கள் கடல் நீரில் குளிக்கக்கூடாதான். தலை முழுகிற மாதிரி அர்த்தமாக. வாழ்க்கையில் தலை முழுகிறது அப்படின்னு சொல்கிறது வந்து எதுக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். அது மாதிரி பழைய வீட்டை இடிக்கக்கூடாது, வீட்டை இடிக்கிற நிலை வச்சுக்கக்கூடாது. குறிப்பாக அந்த முன்னாடி இருக்கக்கூடிய அந்த நிலைகளை எல்லாம் இடிக்கக்கூடாது. புதிய வீடு கிரகப்பிரவேசம் செய்யக்கூடாதான். இதெல்லாம் அந்த காலத்தில் சொல்லி வச்சிருக்கிற முன்னோர்களுடைய மொழி. பெண்கள் கண்ணீர் வடிக்கும் வீட்டில் செல்வம் தங்காது, கண்ணீரை பெண் வடித்தால் பணம் தங்காது, கருத்தரித்தால் கடல் நீரில் குளிக்கலாக. எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க பாருங்கள். பெண்களுடைய கண்ணீர் வடித்தா செல்வம் தங்காதுங்க. சினம் இருந்தாலே பணம் இருக்காது, சினம் கொள்ளக்கூடாதான், சினம் இருந்தால் பணம் இருக்காது. அப்புறம் ஒருவர் வெளியிலே செல்லுகின்ற பொழுது எங்கே போகிறீங்கன்னு கேட்கக்கூடாது. நம்ம பேர் சொல்லுவாங்க, வீட்டிலேருந்து புறப்படுவார் கணவர், மனைவி சொல்லுவாங்க எங்கே போகிறீங்க அப்படின்னு. எங்கே போகிறீங்கன்னு கேட்டால் அது ஒரு தகுன தடை மாதிரி, அந்த போகிற காரியங்கள் சிறப்பாக முடியாது. அதே போல் ஒரு குழந்தை மனநிலை பாதிக்கும் விதத்தில் தம்பதியில் சண்டை போட்டுக்கப்படாது. சில குடும்பங்களில் பார்த்தா சின்ன பிள்ளைகள் எதிர்த்தாப்பில் நிற்கும், கணவனும் மனைவியும் சண்டை கொடி கட்டி பறக்கும். அப்படி சண்டை போட்டுக்குன்னா இந்த பிள்ளைகள் என்ன நினைக்கும், இப்படித்தானே இவங்க மாதிரி தானே நம்மளும் நடந்துக்கணும்னு நினைக்குமா. அதே நேரத்தில் நீ அம்மா பிள்ளையா அப்பா பிள்ளையான்னு ரொம்ப பேர் இப்போ செல்லமாக கேட்குறாங்க. அப்படி கேட்கக்கூடாது. அப்படி இருந்தாலும் அந்த குழந்தையினுடைய மனநிலை பாதிக்கும். சில பேர் பிள்ளையை சொல்லுவாங்க, நீ ஒன்றுக்குமே லாயக்கில்லை, அவனை பாரு அவன் பெரிய டாக்டராக வரப்போகிறேன், நீ வந்து மாடு மேய்க்க தான் லாயக்குன்னு சொல்லி அந்த குழந்தையை பிற குழந்தையோடு ஒப்பிட்டு பேசுவார்கள். இந்த ஒப்பிட்டு பேசுகிற தன்மையும் இருக்கக்கூடாது. இதெல்லாம் ஒரு கல்யாணமான தம்பதியர்கள் தெரிந்து கொள்ள வேண்டியவை. தம்பதியர்கள் தெரிந்து கொள்ளணும், தன் மனைவியை எப்படி நடத்தணும், மனைவி எப்படி கணவனிடம் நடந்து கொள்ள வேண்டும்ங்கிறதெல்லாம் அந்த காலத்தில் மங்கையர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய மகத்தான ரகசியங்கள்னு சொல்லியெல்லாம் நூல்கள் வெளிவந்திருக்கு. அதில் குறிப்பிட்டிருக்கிறார்கள், பெண்கள் அடிக்கடி கண்ணீர் வடிக்கக்கூடாது. அது மாதிரி வடித்தால் அந்த இல்லத்திலே பணமும் தங்காது, துயரங்கள் நிறைய வரும். ஆகையினாலே தான் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்திற்கு வித்துகிற விதத்தில் அந்த பொன்மொழிகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இவற்றையெல்லாம் நீங்கள் வாழ்க்கையில் கேட்டு நடந்தால் உங்கள் வாழ்க்கையிலும் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும், பிரகாசமான எதிர்காலம் இருக்கும் என்ற கருத்தை தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, சம்பள உயர்வு பற்றிய சந்தோஷ தகவல் வந்து சேருகின்ற நாள். இன்றைக்கு தகராறு செய்தவர்கள் கூட தானாக விலகுவார்கள். எடுத்த காரியத்தை எளிதில் செய்து முடித்து வெற்றி காண்பீர்கள்.
உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் அனுகூலமாக நடந்து கொள்வார்கள். அரசியலில் இருப்பவர்களுக்கெல்லாம் புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் அரசியல்வாதிகளால் அனுகூலம் கிடைக்கின்ற நாள். ஆதாயம் எதிர்பார்த்தபடியே வந்து சேரும். மாமன் மைத்துன நிலையில் ஏற்பட்ட மனக்கசப்புகள் மாறும். சேமிப்பு உயரும். செல்வாக்கு மேலோங்கும். தங்கம் வெள்ளி போன்றவற்றை வாங்குவதில் தனி கவனம் செலுத்துவீர்கள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்வது நல்லது. முயற்சிகளில் குறுக்கீடுகள் இருக்கலாம். முக்கிய புள்ளிகளை பகைத்துக் கொள்ளாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். உடன்பிறப்புகளும் உடன் இருப்பவர்களும் உங்களுக்கு எதிரியாக கூட மாறலாம். வாங்கல் கொடுக்கல்களில் விழிப்புணர்ச்சி இல்லாவிட்டால் ஏமாற்றங்களையே சந்திக்க நேரிடும். இந்த நாளை மேலும் இனிய நாளாக அமைத்துக்கொள்ள சிவாலய வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். கடகராசி நேயர்களே, விவாக பேச்சுக்கள் முடிவடையும் நாள். வீடு வாங்குவது பற்றிய சிந்தனை உங்களுக்கு மேலோங்கும். நாடு மாற்ற சிந்தனைகளும் உருவாகலாம். பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவுக்கு வரும். ஆபரண சேர்க்கைக்கு அஸ்திவாரம் இடுவீர்கள். அதே நேரத்தில் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு அதிபதியான சூரியன் நீச்சம் பெற்றிருக்கிறார். குடும்ப தகராறுகள் ஒரு சில இல்லங்களில் கொடிகட்டி பறக்கலாம். நீங்கள் விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது. சிம்மராசி நேயர்களே, நட்பு வட்டம் விரிந்து நலம் காணும் நாள். நாடு மாற்ற சிந்தனைகளும் வீடு மாற்ற சிந்தனைகளும் மேலோங்கும். அரசியலில் உள்ளவர்களுக்கு செல்வாக்கு உயரும். அந்நிய தேச யோகம் கூட எண்ணியபடியே வந்து சேரும். விஐபிக்கள் வீடு தேடி வந்து நீங்கள் விரும்பிய காரியத்தை விரும்பியபடியே முடித்துக் கொடுப்பார்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். மாலை பயணம் மகிழ்ச்சி தரும். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு மங்கையர் வழியில் ஏற்பட்ட மனக்கலக்கம் அகலும் நாள். மறதியால் சில பணிகளை விட்டுவிடுவீர்கள். மாற்று கருத்துடையோர் மனம் மாறுவர். கூட்டு முயற்சிகளிலே உங்களுக்கு லாபம் கிடைக்கும். வாகன பழுது செலவுகள் கூடுகிறது என்று கவலைப்படும் நாள் இந்த நாள். துலாம் ராசி நேயர்களே, கொடுத்த வாக்கை காப்பாற்றி மகிழும் நாள். கூடுதல் லாபம் தொழிலே கிடைக்கப் போகின்றது. பழைய பங்குதாரர்களை விலக்கிவிட்டு புதிய பங்குதாரர்களை சேர்த்துக்கொள்ளலாமா என்று கூட நீங்கள் சிந்திப்பீர்கள். புதிய கூட்டாளிகளால் உங்களுக்கு பொருளாதார நிலை உயரும். தொழில் மாற்ற சிந்தனை மேலோங்கும். அரசியல் ஈடுபாடு கொண்டவர்களுக்கு எதிர்பார்த்த பொறுப்புகள் வரலாம். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் தொற்ற காரியங்களில் வெற்றி கிடைக்கும் நாள். தொகை வரவு திருப்திகரமாகவே இருக்கிறது. விலகிச் சென்றவர்கள் விரும்பி வந்து சேர்வார்கள். உதிரி வருமானங்கள் பெருகும். தொழிலில் புதிய திருப்பங்கள் ஏற்பட போகிறது. கிளை தொழில் செய்யக்கூடிய எண்ணங்கள் கூட ஒரு சிலருக்கு வரலாம். அதே நேரத்தில் ராசிகளை சுக்கிரன் இருப்பதால் தங்கம் வெள்ளி ஆடை ஆபரண சேர்க்கையும் உண்டு. நூதன பொருளின் சேர்க்கையால் மகிழ்ச்சி காணப்போகின்றீர்கள். குழந்தைகள் வெளியில் கூட உங்களுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேரும். நண்பர்கள் உங்களுக்கு நல்ல உதவிகளை செய்யும் நாளாக இந்த நாளை கருதலாம். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் விடாமுயற்சிக்கு வெற்றி கிடைக்கும் நாள். விவாக பேச்சுக்கள் நல்ல முடிவுக்கு வரும். வீடு மாற்ற சிந்தனைகள் உங்களுக்கு மேலோங்கலாம். அலைபேசி வழி தகவல் அனுகூலமானதாகவே இருக்கும். 8ஆம் இடத்துக்கு அதிபதியாக விளங்கும் சந்திரன் இன்றைக்கு 2ல் இருக்கிறார். எனவே ஒரு சில சமயங்களில் பணப்பழக்கம் குறைவாக இருக்கலாம். பொருளாதார நிலையை கண்டு நீங்கள் அஞ்ச வேண்டாம். கைமாற்றாக கேட்பவர்கள் உங்களுக்கு கொடுக்கலாம். என்ன இருந்தாலும் 2ல் செவ்வாய் இருப்பதால் கோபத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். மகர ராசி நேயர்களே, சந்திரமங்கல யோகம் செயல்படும் என்று சஞ்சலங்கள் தீரும். சந்தோஷங்கள் சேரும். திருமண முயற்சிகளிலே உங்களுக்கு வெற்றி கிடைக்கப் போகின்றது. குடும்ப சுமை கூடுதலாக இருந்தாலும் அதை சமாளித்து விடுவீர்கள். கொடுக்கல் வாங்கல்களில் திருப்திகரமாகவே இருக்கும். சுபகாரிய பேச்சுக்கள் முடிவடையும் நாள் இந்த நாள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வரும் நாள். துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும். தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும். தொழில் மாற்ற சிந்தனைகள் மேலோங்கலாம். பாதியில் என்ற பணி இன்று மீதியும் தொடரும். விலையுந்த பொருட்களை வாங்குவதிலே நாட்டம் செலுத்துவீர்கள். அதிகாரிகளால் ஏற்பட்ட அல்லல்கள் அகலும் நாள் இந்த நாள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு அதிகார பதவியில் உள்ளவர்களால் அனுகூலங்கள் கிடைக்கும் நாள். இன்றைக்கு அரைகுறையாக நின்ற பணிகளை மீதியும் செய்து முடிப்பீர்கள். கட்டிடப் பணி பாதையில் இருக்கிறது என்ற கவலை மாறும். உத்தியோகத்திற்காக எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கலாம். பழைய பங்குதாரர்களை விலக்கிவிட்டு புதிய பங்குதாரர்களை தொழிலில் இணைத்துக் கொள்ளவும் முன்வருவீர்கள். குருவினுடைய பார்வை இருப்பதால் குடும்பத்தில் குதூகலம் கூடும். நீண்ட நாளாக நடைபெறாத சுபகாரியங்கள் இப்பொழுது நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும் நாள் இந்த நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.